இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் வாலாஜா ஆர்காட் மற்றும் சோழிங்கரில் இருக்குங்க. வாலாஜாவில் எந்த இடத்துல இருக்கானாக்கா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கண்டன் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆர்காடில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா லட்சுமி திரையரங்கம் அருகில் இருக்குது. சோழிங்கரில் எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்ரீ வாசவி திருமண மண்டபம் எதிரில் இருக்குங்க. இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலும் வந்து பார்த்தா உங்களுக்கு மிகவும் வந்து விலை குறைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்த சலுகைகளை கொடுக்குறாங்க. எந்த மொபைல் வாங்க 2GB 4GB 8GB அப்படின்னு உங்களுக்கு மெமரி கார்டு தராங்க. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனு பவர் பேங்க் உங்களுக்கு கிராஸ் கார்டு அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு நிச்சய பரிசு உங்களுக்கு நிச்சயம் கொடுங்க. மற்ற இடத்த விட வந்து பார்த்தா இங்கே வந்து விலை குறைவில் வந்து சிறந்த சலுகைகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து கிடைக்காத மாடலே கிடையாதுங்க. இங்கே வந்து சோனி பேனாசோனிக் மற்றபடி நோக்கியா சாம்சங் அப்படின்னு எக்கச்சக்கமான மாடல் வந்து உங்களுக்கு குவிச்சு வச்சுருக்காங்க. மொபைல் வாங்கணுன்னாக்கா உடனே நீ கிளம்பி வரக்கூடாது. ஸ்ரீ சாய் மொபைல்ஸ் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? விக்னேஷ் சார். இப்போ சத்தமாக சொல்ல சரி கேட்கல. விக்னேஷ். எங்கேருந்து போகிற? பண்ணையிலேருந்து சார். பண்ணையிலேருந்து வரியா? எந்த கோழி பண்ணையா? பொண்ணைப்பா. அது பண்ணை இல்லை. நான் கூட பண்ணையங்காட்டு நினச்சிவிட்டு சரி ஏதோ ஆட்டு பண்ணை கோழி பண்ணையிலேருந்து வந்திருக்காப்புல போல இருக்குது. எங்கே இருக்குது அந்த பண்ணைன்னு கேட்டு தெரிஞ்சா பார்த்தா அது பொன்னை. இந்த பொன்னை அப்படின்றது வந்து பார்த்தா உனக்கு பிடிச்ச ஊரா பிடிக்காத ஊராப்பா? பிடிச்ச ஊரா. எதனால வந்து உனக்கு பொன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுக்கெல்லாம் கேள்வி என்ன கேட்டால் நான் பக்கத்தில் தான் கேட்டு பதில் சொல்ல முடியும். பொண்ணை ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது நான் பிறந்த ஊர், அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கிறவங்களாம் எங்கள் சொந்தக்கார பந்தக்காரெலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து பிடிச்ச ஊர். இங்கேருந்து வந்து பார்த்தா எனக்கு போகிறது வரதெல்லாம் வந்து பார்த்தா பஸ்ஸு போகிற வசதியெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால எனக்கு பிடிச்சிருக்குது. இது மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லணும். அதனால பக்கத்தில் போய் கேட்டேனாக்கா அவர் என்ன சொல்லுவாப்புல, ஏன்டா உனக்கு பிடிக்கிறது எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னுவாப்புல பக்கத்தில். அதை சொன்னாப்புல அதே தான் சொல்லியிருக்காப்புல. தம்பி என்ன பண்ணுறேன்? ஃபோன் கடையில் வேலை சரி. ஃபோன் கடையில் வேலை சரியா? ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதா ஃபோனை சரி பண்ணுறதா? ஃபோன் ரெடி பண்ணுறதானா? ரிப்பேர் பண்ணுறதுலாம் கிடையாதா? அதான் போகிறத நாங்கள் சரி தாங்க பண்ணுவோம். ஃபோனெல்லாம் வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணதே கிடையாது. ஃபோனில் அதிகப்படியாக ஃபால்ட்டு எங்கேருந்துப்பா வருது? மெயின் வந்து டெட்டாக வர ஃபோனை வந்து இந்த தண்ணி பட்டா அதை வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான், தண்ணி பட்டா வேலை ஆகாது. மனுஷனுக்கும் அதிகமாக தண்ணி பட்டா வேலை ஆகாது. அதே போல் செல்ஃபோனுக்கும் அதிகமாக தண்ணி பட்டா வேலை ஆகாது. அதே தானே? அப்புறம் வேறு என்ன ஃபால்ட்டு வந்து கேவிச்சுன்னா டெட்டுன்னு ஒன்று வரும் சார், ஐசி. அது அந்த ப்ராப்ளம்னால தான் சார். அவ்வளோதான், கீழே உந்தா போச்சு. மனுஷனுக்கு கீழே உந்தானா போச்சு, செல்ஃபோன் உந்தா போச்சு. அப்புறம் அவ்வளோதானே? இவ்வளோதானே? நம்ம ஒரு செல்ஃபோனை நல்லா பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோன்னா பாதுகாப்பாக பயன்படுத்தலாம்? அது வந்து பவுச் போடணும் சார். மெயினாக மேலே வந்து பவுச்சு போடணுங்க. சும்மா அப்படியே வச்சுட்டு மேலே சில்லறெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு மற்றபடி பெண்ணுங்கெல்லாம் வச்சுட்டு ஃபோனை போட்டு எடுத்தோம்னாக்கா மேலே உடைய டச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து கிராச்சஸ் நிறைய வந்து பார்த்தா அதில் கீரல்கள் விழுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்று. பேக்கெட்டில் போடணும், மேலே போட. அதாவது போனை எடுத்தோம்னா ஷர்ட் பாக்கெட்ல வந்து போடாதீங்க. குனிந்த உடனே விழுந்துரும். அதனால வந்து அது பேண்ட் பாக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லல. இந்த போனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விளையாட்டுக்கு பயன்படுத்துறாங்க. இது சரிதானா? விளையாடுறதுக்காக பயன்படுத்த விளையாடுறதுக்கு இல்லை சார். மெயின் நெட் யூஸ் பண்ணுறதுக்கு எது தேவை இருந்தாலும் எடுக்கிறதுக்கு மெயின் வரும். அதாவது நெட் நம்ம பயன்படுத்துறது என்னன்னா எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் இப்போ நாங்கள் கேட்குற கேள்விகளோட உங்களுக்கு சரியான பதில் தெரியல அப்படின்னா நெட்டில் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் அதில் வந்துடும். ஆனால் அவ்வளோ நேரம் வரைக்கும் நான் இங்கே வந்து பார்த்தா சொல்கிறவங்களுக்கு பதில் சொல்ல விட மாட்டோம். டக்குன்னு கேள்வி கேட்டு டப்புன்னு கட் பண்ணிடுவோம். அது மாதிரி வந்து நெட்டில் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்மளுக்கு தெரியாத எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்தா காய்கறிகளில் வந்து என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இல்லை சார். இப்போ வந்து இருக்கிறது போட்டு தெரிஞ்சிக்க முடியாதா? தெரிஞ்சிக்க முடியாதா? நான் பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் இந்த காய்கறியில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாலும் சொல்லுது. அதில் என்ன சமையல் செய்யலாம்னு கேட்டாலும் சொல்லுது. இன்னைக்கு கூகுளில் போய் தேடினோம்னாக்க கிடைக்காத விஷயங்களே இல்லையாப்பா? நல்லாவே கிடையாது. ஆமாம், நீ அப்போ படிப்பு சம்மந்தமாக மட்டும்தான் தேடி இருக்கிற. இந்த சம்மந்தமாக எதுவும் தேடினதில்லை. நீ இன்னைக்கே கூட போயிட்டு பால்கோவா செய்வது எப்படி அப்படின்னு அதில் அடிச்சு பாரு. பால்கோவா செய்யறது வருமா வராதா? அப்படின்னா அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்தோன்னு சாம்பார் வைக்க தெரியலனா கூட சாம்பார் செய்வது எப்படி, சாம்பார் வகைகள் போட்டிங்கன்னா எவ்வளோ வகை இருக்குதோ மொத்த வகையும் வரது உண்டு. இன்றைக்கி வந்து நெட்டோட பயன்பாடு அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு. எல்லாரோட விஷயங்களும் நம்ம அதில் நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தா நம்ம அதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு அதில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோமோ அது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு வந்து பார்த்தா கடைசி வரலும் துணை வரும். அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப
வாழ்க்கையில் வந்து நம்ம பின்தங்கி தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி தானே? இன்றைக்கி சில இளைஞர்கள் வந்து சில ஃபோன்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி இது மூலிமா வந்து பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தம்பி இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோமா? இந்த கேள்வி நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா சாமி சொல்கிறோம் அழகு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரத ரத்னா விருது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கியா? பாரத் ரத்னா விருதுகளிலே மிகவும் நம்ம இந்தியாவிலேயே மிகவும் உயர்ந்த விருது பாரத ரத்னா விருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? பாரத ரத்னா விருது நான் கேள்விப்படல. இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்க போறியா? அந்த பாரத ரத்னா விருதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம கேள்வி. நீ விருதே தெரியலனா நீங்கள் எங்கேருந்து வடிவத்துக்கு சொல்கிறது? அதனால் நீ போயிட்டு அந்த நெட்லேயே பாரத ரத்னா விருதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீ கேட்டீங்கன்னாக்கா அழகாக சொல்லிடுமா இல்லையா? ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டனா தெரிஞ்சிடும். அதில் போட்டு பாரு, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு யார் சரியா சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். விக்னேஷ் இதுக்காகலாம் மனசை தளர விடாத, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு அடுத்த முறை ஹெட்ஃபோனை நீ வாங்கிடுவேன். ஓகேவா? அப்படியே ஒரு கை காட்டு பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? கதிர்வேல். கதிர்வேல் எங்கேருந்தே வரீங்க? இங்கே தான் பொண்ணு தான் லாலாபேட்டை. இங்கே பொண்ணை லாலாபேட்டில் இல்லை பொண்ணுலேருந்து வரீங்களா? லாலாபேட்டு தான் வரீங்க. பொண்ணையில் இருக்கிறதால பொண்ணுன்னு சேர்த்து சொல்லிவிட்டாப்ல. லாலாபேட்டிலேருந்து வரவில்ல. ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருயா? எங்கள் அப்பா அம்மா வந்து அப்படியே வம்சாவளியாக அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தா அப்படியே பார்த்து நாங்கள் இன்னி வரல பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் முதல்ல விவசாயம் பண்ணுறப்போ அந்த விவசாயோட அமைப்பு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு? அன்னைக்கு அமைப்பு நல்லா இருக்குது, இன்னைக்கு நிறைய இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து எடுத்து என்ன பயன்படுத்துகிறோம், இன்னைக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கு தண்ணி இருந்தது, இன்னைக்கு தண்ணியே கிடையாது. தண்ணியே இல்லைன்றீங்களா? அப்போ எப்படி விவசாயம் பண்ணுறது? சும்மா தான் இருக்குது. சும்மா தான் இருக்குதுன்றீங்களா? இல்லை அன்னைக்கு இருக்கிறப்போ கிணத்துலேருந்து தண்ணியை எடுக்கிறதுக்கா என்ன பொருளை பயன்படுத்தினீங்க? இப்போ போர் போட்டு எடுக்கிறோம். இப்போ போர் போறீங்க. அப்போ என்ன போட்டியா? கிணறு எடுத்துருந்தோம். கிணறுலேருந்து தண்ணி வெளியே எடுத்து என்ன பண்ணியா? பம்ப் செட்டு போட்டுருந்தோம். மோட்டர் பம்ப் செட்டு தான். பம்ப் செட்டுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஏத்தம் கவலை. அந்த விஷயத்தை தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஏத்தம் கவலைன்ற அந்த வார்த்தையை கேட்க கூட முடியாது. இப்போ நம்ம நேரில் போய் பார்க்கறத விட அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த காதல் கேட்கறது கூட இன்னைக்கு முடியல. ஏன்னா ஏத்தம் கவலை அப்படின்னாக்க வந்து என்னன்றதே இன்னைக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு சூழ்நிலை வந்து பார்த்தா மற்ற இடத்துல படிக்கிறப்போ அந்த இடத்துல படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மாட்டு வண்டிலாம் வச்சு வந்து பார்த்தா அன்னைக்கு இருக்கூட தண்ணி வந்து நம்ம எரிச்சிட்டு இருந்தோம். வெடியால 4 மணி 3 மணிக்கெல்லாம் போய் எரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கரண்ட் இருக்கு, நேராக ஒரு பட்டரை தட்டுறோம், தட்டி தடறாலும் வந்து ஊந்து போகுது. இப்படி தான் ஊந்துட்டு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஏர் அப்படின்றது வந்து பார்த்தா நம்ம மாடு பூட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஊந்துட்டு இருந்தாங்க. ஏர் வந்து 3-4 முறை நம்ம ஆழ ஊழ்ந்தோம்னா தான் நம்மளால முடியும். இன்னைக்கு டிராக்டர் இறங்கிச்சு, இருக்குது ஆழமாக இறங்கிட்டு டிராக்டர் 4 சுற்று சரசரம் சுத்தணும்னாக்கா அந்த ஆணை வந்துடுது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் நிறைய நம்ம வந்து சந்திச்சுட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து இருக்கிறதுல வந்து விவசாயம் பண்ணுறப்போ இது களை எடுக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? அந்த களை எடுக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம்யா? களை எடுத்து அவனுங்களா இல்லை களையும் சேர்ந்து வளர்ந்து போட்டுன்னு விட்டுலாமா? களை எடுத்தால் தான் பயிர் நல்லா இருக்கும். அப்படியா? எதனால் வந்து களை வந்து பார்த்தா ஏன் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம்? களை எடுத்தால் அந்த மகசூல் நல்லா கிடைக்கும். அதாவது களை எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்ம பயிருக்கு தான் வந்து நம்ம தண்ணியை விட்டு பயிர் தான் நம்ம வளர்க்குறோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தா இதில் இருக்கக்கூடிய இடையில வந்து களை என்றது வந்து பார்த்தோன்னா பயிரை விட களை வந்து ரொம்ப வேகமாக வளரும். வேகமாக வளர்றப்போ இதை விட உயரமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தபடி நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி இப்போ வந்து இவ்வளோ பயிருக்கு இவ்வளோ தண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய களை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தண்ணியை வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்மளோட மகசூல் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் தான் நம்ம பயிர் வந்து வைக்கிறப்போ ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும் இடைவேளை வந்து ரொம்ப அழகாக வச்சிருப்போம். அப்போ வந்து காத்தோட்டம் உள்ள நல்லா போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து பார்த்தா பலன் உங்களுக்கு அதிகமாக. இந்த கலை என்பது வந்து பார்த்தா அது இடையில வளரும். அதனால் காற்று உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சது. அதனால் மகசூல் வந்து ரொம்ப குறைஞ்சி வரும். கரெக்டாக தானே சொல்லிடுறேன்? தப்பு ஒன்றும் இல்லை இல்லையா? ஏதோ தப்புன்னு தான் சொல்லுங்க, திருத்திடுவோம். விவசாயத்தை பற்றி கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சோம்னாக்கா எல்லாம் தானாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உண்டு. ஐயா இதுவரை எவ்வளோ மரத்தை நீங்கள் நட்டுருப்பீங்க? மரம் வந்து நிறைய தென்னை மரம் நட்டுருக்கோம். நிறைய தென்னை மரம் நட்டுருக்கீங்க. தேங்காய் மரம் இது தேக்கு மரம் நட்டுருக்கோம். தென்னை மரம் தேக்கு மரம் நட்டுருக்கிறோம். இது மாதிரி இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம நிறைய மரங்களை நம்ம இன்னைக்கு வெட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இந்த மரத்தை வெட்டாமல் இருக்கணும்னா மக்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? மக்களுக்கு போய் என்ன சொல்லலாம்? நெயிலுக்கு வெட்டாமல் இருக்குது இருக்கிறது மரத்தை வெட்டாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர அது கூட மேற்கொண்டு நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தா மரங்களை நிறைய நடுங்க. மரங்களை வந்து நடுறது மூலிமா வந்து பார்த்தா உங்களோட இன்றைக்கி வந்து பார்த்தா பேங்க்கில் போய் 1000 ரூபா போகிறது உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம 1000 ரூபாய் நீங்கள் உற்பத்தி பண்ண. ஆனால் வந்து ஒரு செடியை வந்து நீங்கள் வந்து வைக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. ஒரு செடியை நட்டு அதை சுற்றி வந்து பார்த்தா ஒரு வேலையை வச்சு நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தா ரொம்ப அருமையான காற்று கிடைக்கும். அது மூலிமா நிறைய உயிர் ஜீவராசிகள் வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய வந்து தஞ்சம் இருக்கும். அதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய புண்ணியமான வேலைகளில் வந்து பார்த்தா மரம் நடுறது பார்த்தா அவ்வளோ பெரிய புண்ணியமான வேலைகள்.
அதுக்கு அடுத்தபடி நம்ம கண்தானம் செய்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகிறப்போ நம்ம இந்த கண்ணு நம்ம நோத்தர் கொடுக்குறப்போ அவங்க வந்து இந்த உலகத்தை பார்க்கறது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கண்தானம் செய்யுங்க, மரத்தை நடுங்க, எல்லோரும் ஒருத்தர் வந்து வந்தால் ரொம்ப ஒத்துமையாக இருங்க. இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடிவடைய வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுக்கு தொகுத்து வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அன்பு காந்திகுமார். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் அழகாக காட்டினது உங்களுடைய எங்களுடைய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் மற்றும் எங்களுடைய கேமராமேன் ஜெகதீஷன் அவர்கள், துணை இயக்குனர் மேடி தான் வந்து பார்த்தா ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ நேரம் இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டே இருக்கா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்களோட காத்திருக்கு.